Very good morning, my dear students. For today's class, I'll try to concentrate on the various processes involved in negotiation. What negotiation? What process? If you ask me this question, let me remind you that before this class, I did post a presentation on the meaning of conflict, various views on conflict, and various forms of conflict. If at all there is any conflict in an organization, the responsible person, the concerned person, can never be or cannot act as a mere spectator. He will have to do his level best to attend the conflict so that it is brought to an end. How a conflict can be settled? ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்படி செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the major step involved in, or we can also say an important step involved in bringing an end to conflict is through negotiation. பேச்சுவார்த்தை மூலமாக தான் எந்த ஒரு கான்ஃப்ளிக்டையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்தணுன்னாக்கா அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸஸ் இருக்குது, அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது. வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஹேவ் டு பி ஃபாலோட். யூ ஹேவ் டு பாஸ் த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ். லெட் மீ ரிமைண்ட் யூ தட் யூ ஹேவ் ஸ்டடிட் கலெக்டிவ் பார்கெனிங் ப்ராசஸ், கூட்டு பேரம் பேசுதல். இதுக்கு முன்னாடி உள்ள செமஸ்டரில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் கலெக்டிவ் பார்கெனிங்கில் கூட்டு பேரம் பேசுதல் அப்படிங்கிறதுக்கு, கூட்டு பேரம் பேசுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், தட் இஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேட் யூனியன், அவங்க தரப்பில் சில பேசிக் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் ஃபாலோ பண்ணுவாங்க. பேசிக்காக முன்னாடியே செய்யக்கூடிய வேலைகள் தயார் நிலையில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தே பாஸ் த்ரூ வேரியஸ் ப்ராசஸஸ். லாஸ்ட்டில் சைனிங் அண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கேயும் நம்ம நெகோசியேஷன் ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நெகோசியேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க, 5 படிகளில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படியில் என்ன சொல்கிறாங்க? ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நெகோசியேஷன் ப்ராசஸாக இருந்தாலும் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு ஃபார் இட். நீங்கள் அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் செய்யணும், அதுக்கு தேவையான பிளானிங்கும் செய்யணும், திட்டமிட வேண்டும். இது இல்லைனாக்கா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நல்லபடியாக நெகோசியேஷன் பண்ண முடியாது. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினிஷன் ஆஃப் கிரவுண்ட் ரூல்ஸ். டெஃபினேஷன் ஆஃப் கிரவுண்ட் ரூல்ஸ்னாக்கா பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு நம்ம நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கிளியர் கட்டாக 2 பார்ட்டிக்கும் தெரிஞ்சிடணும். 2 பார்ட்டினா என்ன? கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டிஸுக்கு தெரிஞ்சிடணும். கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஒரு பார்ட்டிஸுக்கும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும், ஏன்னா அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும், கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கிளாரிஃபிகேஷன் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் நம்ம கொடுக்கணும். இந்த ரூல், ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் எக்ஸ் ஏன் அப்படிங்கிறத, ரூல் எக்ஸ் என்ன சொல்லுது எனக்கு புரியல அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த ரூல் எக்ஸ் ஏன் ரூல் ஒய் வேணாம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி வந்துச்சுனாக்கா அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கணும். ரூல் ஒய் ஏன் வேண்டாம், ரூல் எக்ஸ் ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்கெனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இங்கே தான் அந்த எக்ஸாக்ட் நெகோசியேஷன் நடக்கும். பார்கெனிங்னா கூட்டு பேரம் பேசுதல் இங்கே தான் நடக்குது. பேரம் பேசக்குள்ள மட்டும்தான் இந்த ப்ராப்ளமை, தட் இஸ் கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில். அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் எஞ்சி போயிட மாட்டாங்க. க்ளோஷர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். கான்ஃப்ளிக்ட் முடிவுக்கு வந்துச்சுனாக்கா அந்த என்ன சொல்யூஷன், என்ன முடிவு எடுத்துருக்காங்களோ அதை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அவங்க பார்ட்டிஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த 5 ஸ்டெப்பில் தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட கிளாஸை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பார்த்தோம்? ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம். ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங்னாக்கா எந்த ஒரு நெகோசியேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் conflicting parties will have to prepare for negotiation.
கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டிஸ் யாருக்கு மடியில் யார் யாருக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அவங்க வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இதை கான்ஃப்ளிக்டை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சில ப்ரிப்பரேட்டரி ஒர்க், பேஸ் ஒர்க், ஸ்பேட் ஒர்க் அவங்க செய்யணும். பிஃபோர் யூ ஸ்டார்ட் நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ நீட் டு டூ யுவர் ஹோம்ஒர்க் நம்ம செய்யணும். நமக்கு பிரச்சனை வந்துச்சு, வா போய் பேசிக்கலாம், வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்லாம் போக முடியாது. இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட் அண்ட் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் இட். என்ன பிளான் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த ஸ்லைடை கோத்ரூ ரீட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் கான்ஃப்ளிக்டோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹிஸ்ட்ரி லீடிங் டு கான்ஃப்ளிக்ட்னாக்கா எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு கான்ஃப்ளிக்ட்? இப்போ இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குனாக்கா, அந்த கான்ஃப்ளிக்ட் எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜின்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை எந்தெந்த ஸ்டேஜை தாண்டி வந்திருக்கு, இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக எல்லாருக்கும் தெரியணும். ஹூ இஸ் இன்வால்வ்டு இன் இட்? இந்த கான்ஃப்ளிக்டில் யாரெல்லாம் இன்வால்வ்டு, அதை ஐதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு அப்படின்னாக்கா இதுக்கு யாரெல்லாம் விட்னஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் முன்னாடியே. வேரியஸ் பர்செப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கான்ஃப்ளிக்ட் கான்ஃப்ளிக்ட்னால ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய தரப்பில் ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும், ஒரு பர்செப்ஷன் இருக்கும். இந்த கான்ஃப்ளிக்டை அவங்க எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா, எல்லா விதமான பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷன் மற்றவங்கள்ட்ட என்ன பர்செப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது என்ன சம்மந்தமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ரெடியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் நெகோசியேஷன் அப்படின்னா, இந்த நெகோசியேஷன்லேருந்து எனக்கு என்ன தேவை, வாட் டு ஐ நீட் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் திஸ் நெகோசியேஷன், இந்த நெகோசியேஷன் மூலமாக எனக்கு என்ன தேவை பூர்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் கிளியர் கட்டாக ஐடியா வச்சுக்கணும். வாட் ஆர் யுவர் கோல்ஸ், இந்த நெகோசியேஷன் மூலமாக என்னோடய லட்சியம் என்ன, இந்த நெகோசியேஷனில் என்னோடய லட்சியம் என்ன, அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் கிளியர் ஆகிக்கணும். அசஸ் அதர் பார்ட்டிஸ் கோல்ஸ், உங்களோட லட்சியம் என்னன்னு தெரியுது, பட் பேச்சுவார்த்தைக்கு வரப்போ மற்ற தரப்பு இன்னொரு தரப்பு இருப்பாங்களா, அவங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அசஸ் பண்ணி வச்சுக்கணும். தென் ஒன்லி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு நெகோஷியேட். அதர்ஸ் வில்லிங் டு செட்டில், இஃப் அதர்ஸ் ஆர் வில்லிங் டு செட்டில் அப்படின்னாக்கா, இந்த நெகோசியேஷனில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு மனசார நினச்சிக்கிட்டு போகிறீங்க, பட் உங்களுக்கு ஆப்போனண்ட் வந்து பிரச்சனையை தீர்க்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டியும் இருக்கலாம் இல்லையா, அவங்க பிரச்சனை சால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட ஆப்போனண்ட் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, சால்வ் பண்ணக்கூடாது இல்லை சால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ஆன்டிசிபேட் ஆப்போனன்ட்ஸ் பொசிஷன், அப்போ உங்களோட ஆப்போனண்ட் வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். யூ ஆர் பெட்டர் equipped only if you know the opponent's position. ஆப்போனண்ட்டோட பொசிஷன் ஏன் சார் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட பொசிஷன் நம்ம தெரிஞ்சுப்போம், அங்கே போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் அ ஈஸி மேனர், அது வந்து ஈஸியாக இருக்காது. Once you anticipate your opponent's position, then only you are better equipped to negotiate. மற்றவங்களோட ஆப்போனண்ட்டோட பொசிஷன் என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நெகோஷியேட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஆல் தீஸ் ஆர் ப்ரிப்பரேட்டரி அண்ட் பிளானிங் ஒர்க் விச் யூ ஆர் சப்போஸ் டு டூ பிஃபோர் யூ கோ ஃபார் நெகோஷியேட்டிங், பிஃபோர் யூ கோ டு த நெகோஷியேட்டிங் டேபிள். பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பிளானாக இருக்கணும். சரி, இப்போ அடுத்த ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த இந்த ஸ்லைடில் வந்து எல்லா மற்ற பாக்கி உள்ள ஸ்டேஜஸ் வருது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினேஷன் ஆஃப் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் செட் பண்ணணும், அதுக்குன்னு வழிமுறைகள் செட் பண்ண வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் யூ ஹேவ் டன் யுவர் பிளானிங் அண்ட் டெவலப்ட் a strategy
நீங்கள் நெகோசியேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிட்டீங்க, ஒரு யுக்தினா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க, எப்படி இதை நகர்த்தி கொண்டு போக போகிறீங்க நெகோசியேஷனை அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ தென் யூ ஆர் ரெடி டு பிகின் டிஃபைனிங் வித் த அதர் பார்ட்டி the ground rules and procedures of the negotiation itself. அப்போ அடுத்தபடியாக நெகோசியேஷன் நடத்த வேண்டும் என்றால் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த ரூல்ஸ் உங்களுக்கும் பொருந்தணும், உங்களோட ஆப்போனண்ட்டுக்கும் பொருந்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் பண்ணிடணும், டிஃபைன் பண்ணிடணும், சொல்லிடணும். எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஷுட் பி அவேர் ஆஃப் த கிரவுண்ட் ரூல்ஸ் தட் வில் பி அப்ளிகேபிள் ஃபார் நெகோசியேஷன். இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, who will do the negotiating. இப்போ நெகோசியேஷன் ரூல்ஸில் எல்லாருக்கும் கிளியர் ஆகிடணும். இப்போ அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, who will do the நெகோஷியேட்டிங்னா அந்த பேச்சுவார்த்தை யார் நடத்துவா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லிடணும். பேச்சுவார்த்தை யார் நடத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேச்சுவார்த்தை மூலமாக அந்த ஸ்பாட்டில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா, அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தவர் நான் என்னோட மேலதிகாரியாக கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுனாக்கா, நேரடியாக மேலதிகாரியாரோ முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கோ அவர் நேராக நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வரணும். ஆன் த ஸ்பாட்டில் அவரே டிசைட் பண்ணி சொல்லிடணும். அந்த மாதிரி ஆட்களை அனுப்பணும். அப்போ ஹூ வில் நெகோஷியேட், யார் நெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும், பார்க்கணும். இதை ஒரு ரூலாக நீங்கள் செட் பண்ணணும். வேர் வில் இட் டேக் பிளேஸ், இந்த நெகோசியேஷன் தட் இஸ் பேச்சுவார்த்தை, இந்த பார்கெனிங் எங்கே நடத்தணும், எந்த இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறதும் முடிவு பண்ணணும். வாட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், எந்த நேரத்துக்கு நடத்தினா ஈஸியாக இருக்கும், எந்த நேரத்தில் நடத்தினாக்கா, எந்த டைமில் நடத்தினாக்கா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு காம்பனன்ட் பார்ட்டிக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கும், டைமில் போக முடியாது, மற்ற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால வாட் டைம் இஸ் ஃபீசிபிள் ஃபார் போத் த பார்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். To what issues will negotiation be limited? நெகோசியேஷனில் என்ன இஷ்யூஸை மட்டும் நீங்கள் பேச வேண்டும். நெகோசியேட்டிங் டேபிளில் போயிட்டு மற்ற கதெல்லாம் பேசக்கூடாது. என்ன கான்ஃப்ளிக்ட் விஷயத்துக்காக வந்திருக்கோமோ அந்த விஷயத்தை மட்டும் மையமாக வச்சு அதை சார்ந்த விஷயத்தை மட்டும் தான் பேசணுமோ ஒழிஞ்சு மற்ற விஷயம் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் செட் பண்ணிடணும், எல்லாருக்கும் பொருந்தணும். Will you follow a specific procedure if an impasse is reached? Will you follow a specific procedure? அப்போனாக்கா பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டுட்டு அப்படின்னாக்கா, இந்த உடன்பாடில் ஏற்பட்ட விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுதான் அப்படிங்கிறது ரூலும் நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிடணும். டியூரிங் திஸ் ஃபேஸ் அப்போ என்ன சொல்லலாம், கடைசியாக இந்த டிஃபைனிங் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் த பார்ட்டிஸ் வில் ஆல்சோ exchange their initial proposals or demands. இந்த டெஃபினேஷன் ஆஃப் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரெண்டு பார்ட்டியும் உட்காந்து இருக்கக்குள்ள கிரவுண்ட் ரூல்ஸ் செட் பண்ணக்குள்ள, ஃப்ரேம் பண்ணக்குள்ள, தயார் பண்ணக்குள்ள இனிஷியல் ப்ரொபோசல் ஆர் டிமாண்ட்ஸ், ரெண்டு தரப்பும் அவங்களோட டிமாண்ட் என்ன, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது பேப்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ பார்ட்டி ஏ, கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டி ஏ, அவங்க இந்த நெகோசியேஷன் மூலமாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் தேவை என்ன அப்படிங்கிறத அவங்க பார்ட்டி பிக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்ட்டி பி இந்த நெகோசியேஷன் மூலமாக எங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோங்கிறது அவங்க பேப்பரை டிமாண்டை பார்ட்டி ஏக்கு, கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டி ஏக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்து முடிச்சிடணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினேஷன் ஆஃப் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஸ்டேஜை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ இந்த ஸ்டேஜில், மூணாவது ஸ்டேஜில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, when you have exchanged initial positions, both you and the other party will explain, amplify, clarify, bolster and justify your original demands. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டுனாக்கா, கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களோட டிமாண்டை கொடுத்துட்டீங்க.
இப்போ மூணாவது ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட கொடுத்த டிமாண்டில் யாருக்காவது ஏதாவது புரியல அப்படி டவுட் இருந்தாக்கா அது நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். இந்த டிமாண்ட் ஏன் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க, ஏன் இந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், நியாயப்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் நடக்கும், ஆம்ப்ளிஃபை நடக்கும். ஆம்ப்ளிஃபைனாக்கா விரிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறது, பெருசாக லார்ஜாக டீட்டெயிலாக சொல்கிறது, கிளாரிஃபை பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களோட ஒரிஜினல் பொசிஷன் என்னவோ, அவங்க ஆரம்பத்தில் என்ன டிமாண்ட் வச்சாங்களோ அந்த இனிஷியல் பொசிஷனை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நியாயப்படுத்தி சொல்லுவாங்க. திஸ் ஸ்டெப் நீட்ஸ், இந்த ஸ்டெப்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீட்ஸ் டு பி கன்ஃபrontational. திஸ் ஸ்டெப் needn't be confrontational. needn't be confrontationalனாக்கா டிமாண்ட் கொடுக்க முடியாத டிமாண்டை முன் வச்சு, பூர்த்தி பண்ண முடியாத கோரிக்கையை முன் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபrontationனாக்கா ஆர்கியூமெண்ட்டு, டிஸ்கஷன், விவாதம் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் இருக்கும், பட் இந்த ஸ்டேஜில் அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் ஏன் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சுமூகமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அதான் சொல்கிறாங்க. ரதர் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேட்டிங் அண்ட் இன்ஃபார்மிங் ஈச் அதர்ஸ் ஆன் த இஷ்யூஸ். இப்போ இதை விவாதத்துக்கு எடுத்துக்கூடிய விஷயம் இல்லை, பட் என் தரப்பு என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களோட தரப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எஜுகேஷன் ஸ்டேஜு, கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஸ்டேஜு, ஆர் கெட்டிங் அன் அவேர்னஸ் அபவுட் அதர்ஸ் பொசிஷன், மற்றவங்களோட பொசிஷன் என்னன்னு ஒரு அவேர்னஸ்க்காக தெரிஞ்சிக்கக்கூடியதுக்காக ஒரு ஸ்டேஜ் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் கன்ஃபrontationக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. Why they are important and how you arrived at your initial demands. Why they are important and how you arrived at your initial demands. நீங்கள் உங்களோட தரப்பை கோரிக்கையை நீங்கள் முன் வச்சுருப்பீங்கள்ல, உங்களோட கோரிக்கை ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஏன் இந்த கோரிக்கையை நீங்கள் முன் வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், கிளாரிஃபை பண்ணணும், கிளியர் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவைட் தி அதர் பார்ட்டி வித் எனி டாக்குமெண்டேஷன் தட் ஹெல்ப்ஸ் சப்போர்ட் யுவர் பொசிஷன். பார்ட்டி ஏ பார்ட்டி பிக்கு ஏதாவது டாக்குமெண்ட் தேவை, அவங்களோட தரப்பு கோரிக்கையை முன் வைக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த ரெக்கார்டு டாக்குமெண்ட்டை கொடுக்குற ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது நெகோசியேஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்கெனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். பார்கெனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்னாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் தான், இந்த பார்கெனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் 4th ஸ்டேஜில் தான் அந்த பர்டிகுலர் கான்ஃப்ளிக்ட் சம்மந்தமான பேச்சுவார்த்தை மட்டும் இங்கே நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர விஷயம் மட்டும்தான் இங்கே நடக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, த எசன்ஸ் ஆஃப் த நெகோசியேஷன் ப்ராசஸ் இஸ் த ஆக்சுவல் கிவ் அண்ட் டேக் இன் trying to hash out an agreement. The essence of negotiation, நெகோசியேஷனோட முக்கியமான எசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசினாக்கா நான் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், நீ கொஞ்சம் விட்டு கொடு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் எடுத்துக்க, அப்படி கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். ராதர் தேன் ஹஷ் அவுட் அண்ட் அக்ரிமெண்ட். அவசரமாக ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரத்துக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. This is where both parties will undoubtedly need to make concessions. இந்த இடத்துல தான் போத் பார்ட்டிஸ், ரெண்டு கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டிஸும் கன்செஷன்ஸ் கொடுக்கணும். கன்செஷன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கோரிக்கை வச்சுருக்கேன், இந்த கோரிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 கோரிக்கை வைக்கிறேன், 3 கோரிக்கையை இப்போ தீர்க்க முடியாது, நாங்கள் ஃபஸ்ட்டு கோரிக்கையை இப்போ தீர்த்துக்கிறோம், 2வது அடுத்தது பார்க்குறோம், 3வது அடுத்தது செய்கிறோம் அப்படிங்கிற சொன்னாங்கனாக்கா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இல்லை எனக்கு இன்றைக்கே எனக்கு 3 கோரிக்கையும் பூர்த்தியாக வேண்டும் அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு 3 காலம் மாதிரி கம்பல் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கணும், அவங்களும் கொஞ்சம் கன்செஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போச்சுனாக்கா பார்கெனிங் வில் பி அ ஸ்மூத் செயில். பார்கெனிங் ப்ராசஸ் வில் பி அ ஸ்மூத் செயில். இப்போ லாஸ்ட்டாக இது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஷர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். பார்கெனிங் ப்ராசஸை க்ளோஸ் பண்ணி என்ன உடன்பாடு ஈட்டினாங்களோ, என்ன அக்ரிமெண்ட் அரைவ் ஆச்சோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
இப்போ இந்த ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, the final step in the negotiation process is for formalizing the agreement that you have worked out and developing any procedures necessary for implementing and monitoring it. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன உடன்பாடு ஈட்டுனீங்களோ அந்த உடன்பாடை வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டை எப்படி நம்ம அமல்படுத்த போகிறோம், இந்த அமல்படுத்தக்குள்ளே நம்ம எப்படி அமல்படுத்தணும், இதை யார் கண்காணிக்கணும், யார் மானிட்டர் பண்ணணும், யார் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் க்ளோஷர் ஸ்டெப்பில் நீங்கள் பேசி முடிவு எடுப்பீங்க. For major negotiation, from labor management negotiation to bargaining over lease terms to buying a piece of real estate to negotiation a job offer for senior management position. இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சீனியர் மேனேஜர் பொசிஷனுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க. மேனேஜ்மெண்ட்டில் பேனலில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் சொல்கிறாங்க. எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் பத்தாது, 4 லட்சம் 5 லட்சம் வேணும்னா பார்கெயின் பண்ணுறீங்க இல்லையா? அது மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பிளாட்டு பிடிச்சிருக்கு, பிளாட்டு வாங்க போகிறீங்க. பிளாட்டு நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நெகோசியேஷன் ப்ராசஸ். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்லேருந்து க்ளோஷர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் இந்த க்ளோஷர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பிளானிங் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு போனீங்கன்னாக்கா இந்த 5 ஸ்டேஜஸையும் நீங்கள் க்ராஸ் பண்ணி சுமூகமாக ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் போனீங்க, நெகோசியேட்டிங் டேபிளுக்கு போனீங்க அப்படின்னாக்கா த்ரூ நெகோசியேஷன் யூ வில் ரீச் success, you will achieve success. All sorts of conflict will come to an end if you strictly adhere to these 5 stages with a good intention of getting the conflict resolved. மனசில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த 5 ஸ்டேஜஸ்லையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா எப்பேற்பட்ட கான்ஃப்ளிக்டையும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம், ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரலான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.